ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓகே. ஓகே. ஸோ இது வந்து பேங்கிங்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து இன்னும் கிளாஸ் எடுத்திருந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் யூடியூப்ல பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா வி வில் பி லுக்கிங் இன்டு த பேங்கிங் கேஸ் ஸ்டடிஸ். ஸோ பேங்கிங் கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து என்ன வரும் அப்படின்னா மெயினாக இந்த செக் டிஸானர் பண்றது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இதுல வந்து வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்ப்போங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். இந்த எக்ஸப்ட் என்னன்னு பாருங்க. தெரியுதா சரண்? தெரியுது சார். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் பண்ணிடுறேன். லாஸ்ட் வீக் இந்த பேங்கிங் வேலை வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்னு பார்த்தோம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து இந்த ப்ராமிசரி நோட்டு, செக் புக் பவுன்ஸு, ஓகே, அப்புறம் வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல வரும். அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ மேனேஜ்மெண்ட்லாம் பற்றி பார்த்தோம் லாஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி ஆஃப் டெப்ஸ், எப்படி வந்து பேங்க்ல வந்து இந்த லோன்ஸ்லாம் வந்து ரெக்கவரி பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஓகே, இப்போ வந்து கடன் வச்சிருக்கான் அப்படின்னா வந்து அவனுடைய பொருள் இருக்குன்னா அது எப்படி மார்ட்கேஜ் பண்ணணும் அது. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரகாரம் இந்த பெயிலரு, இந்த லீன் எல்லாம் கூட பார்த்தோம் லாஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின கேசஸ் எல்லாம் வரும் இப்போ. அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் கம்பெனிஸ், அதாவது வந்து பேங்கிங் கம்பெனிஸ்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ வேலை செய்யறவங்க வந்து அனாவசியமா வந்து ஒருத்தருடைய கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவங்களே வந்து ஃபோர்ஜரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. தட் வில் பி கம்மிங் அண்டர் திஸ் ஆக்ட். அப்புறம் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னா வந்து இப்போ வந்து லாக்கர் வந்து 2 பேரும் ஆப்ரேட் பண்றாங்க, ஓகேவா? ஸோ இதுல வந்து இவங்க சப்போஸ் பணம் கட்டலைன்னா வந்து லாக்கர்ல இருந்தெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்விலாம் வரும். ஓகே, அதெல்லாம் வந்து இப்போ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல வரும். அப்புறம் வந்து சிபிசியில பார்த்தீங்கன்னா இந்த கடன் கட்ட முடியல அப்படின்னா வந்து கோர்ட் வந்து டைரக்டா வந்து பேங்க்லேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அது வந்து சிபிசியில வரும். மீதிலாம் வந்து நார்மலாக நம்ம அந்த கேசஸ் பார்க்கும்போதே எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ மெயினானது பார்த்தீங்கன்னா இதுதான், அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டும் தான் முக்கியம். இது நீங்கள் ரெண்டுத்த படிச்சிட்டிங்கன்னா அப்படின்னாலே வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் எழுதலாம். இதில் வந்து முக்கியமானது வந்து இந்த செக்ஷன் 31 ஹைலைட் பண்ணுறேன். செக்ஷன் 138 டிஸானர் ஆஃப் செக்கு. இதுதான் மெயின். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேஸாவது இதுல வந்துடும். சரிங்களா? ஓகே, சரி, இப்போ நம்ம கேஸ்குள்ள போகலாம். தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 167. ஓகே, லா ஆஃப் பேங்கிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்க்க போறோம். இது என்னன்னா வந்து ஓகே, ஒரு பேங்கர் வந்து பிக்கு வந்து செக் கொடுக்குறாரு. ஓகே, இப்போ வந்து பிக்கு செக் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு, ஏக்கு வந்து கவுண்டர் மேண்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று. கவுண்டர் மேண்டிங் அப்படின்னா வந்து ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட். ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா வந்து நான் வந்து இல்லப்பா அவரு வேலையை முடியல, அவருக்கு வந்து அதாவது செக் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, வேலையே முடியல ஆனா வந்து செக் கொடுக்காத அப்படின்ட்டு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து கவுண்டர் மேண்டிங். ஓகே, ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட்.
அது வந்து வர்றதுக்கு பிஃபோர் அது ஆர்டர் கவுண்டர் அப்போ அந்த கவுண்டர் மேண்டிங் வந்து ஏ பண்றதுக்கு முன்னாடியே வந்து பி சப்மிட் பண்ணி காசை வாங்கிட்டாரு. ஓகேங்களா? இப்போ வந்து பேங்கர் இஸ் லயபிள் ஃபார் இட் அப்படின்னா பேங்கர் லயபிளா? ஏன்னா இங்க வந்து ஃபுல்லா நம்ம வந்து லால என்ன பார்ப்போம்னா பேங்கர்னா வந்து யாரு, அந்த செக்கு கேஷியர்லாம் கிடையாது. பேங்க் வந்து லயபிளா தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் லயபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் லயபிள் கிடையாது. இப்போ வந்து அவன் கவுண்டர் மேண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து செக்கு கொடுத்தாங்கன்னா பேங்கினுடைய தப்பு. ஆனா அவன் செக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு அப்புறமா தான் வந்து கவுண்டர் மேண்டிங்கே பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து அது வந்து தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கமிங் அண்டர் செக்ஷன் 31 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். ஓகேவா? இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 31 தான். செக்ஷன் 31 லயபிலிட்டி ஆஃப் டிராயி ஆஃப் செக். ஓகேங்களா? இது வந்து யாருடைய லயபிலிட்டி அப்படின்னா வந்து யார் டிரா பண்றாங்களோ அவங்க தான் வந்து லயபிள். ஓகேவா? ஸோ இதுதான் செக்ஷன் 31ல மெயினாக வரும். அதுக்கப்புறமா கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 31 ஆஃப் லயபிள் த பேங்கர் இஸ் நாட் லயபிள் பிகாஸ் ஸ்டாப் பேமெண்ட் வந்து அப்புறம் தான் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதனால ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஏ டிராஸ் எ செக் ஆஃப் 10,000 rupees. இங்க வந்து டிராஸ் எ செக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காசு வித்ட்ரா பண்றது. டிராஸ் அப்படின்னா வந்து எழுதுறான்னு அர்த்தம். ஏ வந்து 10,000 ரூபாய்க்கு செக் எழுதுறான். இங்க வந்து ரைட்டிங்னு போட மாட்டாங்க. ஏ ரைட்டிங் செக்னு போட மாட்டாங்க. ஏ ரைட்ஸ் செக்னு போட மாட்டாங்க. ஏ வில் பி ரைட்டிங் செக்னு போட மாட்டாங்க. ஏ டிராஸ் செக்னு தான் போடுவாங்க. ஓகேவா? ஏ டிராஸ் செக் ஃபார் 10,000 ரூபாய். யாருக்கு? பிக்கு கொடுக்க போறான். ஓகே. அண்ட் பை மிஸ்டேக் ஹி லெஃப்ட் பிளாங்க்ஸ். பிளாங்கா விட்டுக்கிறார் தலைவர். ஓகே. போத் இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஓகே. வேர்டும் எழுதுல ஃபிகரும் எழுதுல பிளாங்க் செக் வந்து எழுதி பி கிட்ட கொடுக்குறாரு. அது என்ன மைண்ட்ல எழுதுனாரோன்னு தெரியல. பி என்ன பண்றான், அதுல வந்து 1,00,000 ரூபாய் எழுதிட்டு நம்பர் எழுதிட்டு பேங்க்ல போய் கேஷ் வாங்கிக்கலாம். இப்போ பேங்க் வந்து லயபிளான்னு கேட்கணும். ஓகே. பேங்க் வந்து லயபிள் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் இஸ் ஏன்னா கையெழுத்து போட்டுக்கிறான். சரி, அட்லீஸ்ட் கையெழுத்து போடலைன்னாவது வந்து ஒரு இவன் ஃபோர்ஜரி பண்ணி போட்டிருக்கான் அப்படின்ற போல சொல்லலாம். ஓகே. பட் ஏ என்ன பண்ணியிருக்காரு, கையெழுத்து போட்டிருக்காரு ஆனா பிளாங்கா கொடுத்துருக்காரு. ஓகே. போஸ்ட் டேட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஆனால் அதை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல கொஸ்டின்ல. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா வந்து பேங்கர் இஸ் நாட் லயபிள். ஓகே. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு இன்கொயட். இன்கொயட் அப்படின்னா வந்து அறகுறை. ஓகே. ஃபுல்லா வந்து அவன் வந்து எழுதாம அறகுறையா எழுதி கொடுத்ததுனால இது வந்து லயபிள், பேங்க் வந்து லயபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் அப்படின்னா செக்கினுடைய மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இங்கே வரும். த செக் ட்ரான் பை ஏ இஸ் வேலிட். ஓகே. அவன் ஏ கரெக்டாக எழுதிதான். பட் அது வந்து பி வந்து ஃபில் பண்ணியிருக்கான். ஃபில் பண்ணி இது பண்ணாலும் பேங்க் இஸ் நாட் லயபிள் ஃபார் த ஃப்ராட் கமிட்டட். ஓகேவா? அடுத்தது இப்போ என்னன்னா ஃபால்ஸ் என்ட்ரிஸ் ரிலேட்டட். ஓகே. ஃபால்ஸ் என்ட்ரிஸ் அப்படின்னா ஒரு ஏவனுடைய பாஸ்புக்ல என்ன பண்ணிருக்காங்க, ஃபால்ஸ் என்ட்ரிஸ் விழுந்திருக்கு அப்படின்னா வந்து இப்போ 10,000 ரூபாய் விடுற இடத்துல ஏதோ இந்த லாஸ்ட் இந்த பிரிண்டிங்கோ இல்லைன்னா இங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால அந்த 10,000 ரூபான்றது 100 ரூபா மாதிரி விழுந்துருக்குன்னு வச்சுங்க. ஓகே. இது வந்து கவனிச்சிட்டாரு. ஓகேவா? யாரு? அந்த ஏ கவனிச்சிட்டாரு. பேஸ்ட் ஆன் த என்ட்ரிஸ் இவன் என்ன பண்ணிருக்கான், ஓகே, இஷ்யூட போஸ்ட் டேட்டட் செக். சாரி, ஆக்சுவலா ஜாஸ்தியா இருந்திருக்கு. 10,000 ரூபாய்க்கு பதிலாக 1,00,000 ரூபாய் கட்டிருக்கான் அவனுடைய பேங்க் பாஸ்புக்லன்னு வச்சுங்க. அதான் ஃபால்ஸ் என்ட்ரிஸ். ஓகே. ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ கிரெடிட் பண்றதுக்கு யாரோ ஒன்றத்தை போட்டு ஏதோ ஃபால்ஸ் என்ட்ரிஸ் விழுந்திருக்கு பாஸ்புக்ல. அப்போ வந்து பேங்கர் வந்து லயபிளா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே, யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா இது பேங்க்னுடைய, ஏன்னா பேங்க் தானே என்ட்ரி போட்டது, பேங்க் தானே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா ஆர்பிஐ, ஓகே, லீகல் எஃபெக்ட் ஆஃப் ஃபால்ஸ் என்ட்ரிஸ் இன் பாஸ்புக். திஸ் இஷ்யூ இஸ் ரிலேட்டட் அண்டர் லீகல் எஃபெக்ட் ஆஃப் ஃபால்ஸ் என்ட்ரிஸ். சரி, அவன் என்ன சொல்றான், பேங்க் ஆல்சோ ஹேஸ் ப்ராப்ளம் ஆஃப் எரோனியஸ் பிரிண்டிங் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து கஸ்டமர் தான் வந்து ப்ராப்பரா செக் பண்ணிட்டு
பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ சர்க்குலர் ஆர்பிஐ ஆர்பிஐ 2014ல 15/72 லீகல் எஃபெக்ட்ஸ். ஸோ பாஸ்புக்ல வந்து என்ட்ரிஸ் தப்பா விழுந்துச்சுன்னா அதனுடைய லீகல் எஃபெக்ட்ஸ் எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து ஒரு சர்க்குலர் போட்டிருக்கோம். ஸோ ஹூ இஸ் லயபிள்ன்ற பட்சத்துல கஸ்டமர் தான் வந்து அந்த ப்ராப்பரா வந்து பாஸ்புக் படிக்கணுன்றோம். ஓகே, so banks have numerous occasions have been ordered by the court so court also insisting the banks to correct them. Okay, but in spite of that if there are entries வந்து ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா வந்து அதை வந்து ஆக்சுவலா கஸ்டமர் தான் பார்க்கணும் அப்படின்றாங்க அதுல. ஓகே, in the instant problem the false entries made by the bank are not valid. ஓகேவா, ஸோ அந்த போஸ்ட் டேட்டட் செக்ல வந்து ஏ எழுதுனதும் வந்து வேலிடு கிடையாது. ஓகேவா, இப்போ அந்த 10,000 ரூபாய் இருக்கிற இடத்துல 1 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபாய் செக் எழுதிருக்காரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் வேலிடு. ஓகே, அப்படின்ற பட்சத்தில் பேங்கர் இஸ் நாட் லயபிள் ஃபார் ஃபால்ஸ் என்ட்ரிஸ். பாஸ்புக்கை பார்த்து எழுதிருக்காரு, பட் ஆனால் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான் இருக்கு. ஓகே, பட் ஆனால் செக் புக்ல பார்த்தீங்கன்னா ஒரு செக்ல வந்து 1 லட்ச ரூபாய் இருக்கும்போது அப்போ அதை டினை பண்ணும்போது இவங்க அந்த கஸ்டமர் வந்து இது எடுத்துட்டு வராங்க. இது இந்த மாதிரி வந்து ஒரு லட்ச ரூபாய் செக் எடுத்துனா பார்த்துட்டு இல்லைன்ற பட்சத்தில் அப்போ வந்து பேங்க் இஸ் நாட் லயபிள் அப்படின்றப்போ அந்த கொஸ்டின் வரும். ஸோ அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா மெயினாக வந்து we should be going to the RBI circular. ஸோ இது நம்ம ரியல் டைம்ல கூட இது நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இந்த இது பாருங்க, இது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஏ வந்து ஏ இஸ் என்டார்ஸ்டு ஓகே டு பே எக்ஸ். ஏ வந்து எக்ஸுக்கு வந்து பே பண்ணணும். ஓகே, எக்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டை பே பண்ணணும். ஓகே, சாரி, வீக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை லாஸ்டா வீக் வந்து ஒரு பில்லை பே பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்க, ஏ இல்லை எக்ஸ் வந்து வீக்கு ஃபைனலா பே பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸ் என்ன சொல்றாங்க, நடுவில் இசட் கிட்ட வந்து என்டார்ஸ் பண்றாங்க. என்டார்ஸ்னா தம்பி நீ போயிட்டு அந்த செக் டெபாசிட் பண்ண அப்படின்ட்டு இசட் கிட்ட சொல்றாங்க. இசட் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து டெலிவரி பண்றாரு. ஒரு டன்சோலயோ இதுலயோ போட்டு ஒய்க்கு வந்து டெலிவரி பண்றாரு. ஒய்க்கு டெலிவரி பண்ண உடனே ஒய் அதை வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டு ஓகே அதை வந்து வீக் இஷ்யூ பண்ணும்போது ஓகே கேன் வி அப்போ அந்த ஃபோர்ஜரி பண்ணது கேன் வி சூ த பார்ட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து எப்படின்னா வந்து ஃபோர்ஜரி என்டார்ஸ்மெண்ட்ல வரும். இது திஸ் இஸ் கமிங் அண்டர் ஃபோர்ஜரி என்டார்ஸ்மெண்ட். என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னா போன தடவை நம்ம பார்த்தோம். என்டார்ஸ்மெண்ட்னா இன்னொருத்தவங்க கையில கொடுத்து அவங்க வந்து எத்தனை போறாங்க அவங்க வந்து என்டார்சர் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, ஸோ இது வந்து நடுவில் உள்ள ஆளுகிட்ட வந்து செக்கை கொடுத்து இந்த மாதிரி வந்து ஃபோர்ஜரி ஆச்சு அப்படின்னா வந்து இட் இஸ் கமிங் அண்டர் 16(1) ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ வந்து வி வந்து ஒய்யை தான் சூ பண்ண முடியுமே தவிர வி வந்து எக்ஸை வந்து சூ பண்ண முடியாது. ஓகே, பட் பிகாஸ் வி இஸ் ஆல்சோ நாட் ஹேவிங் த ப்ராப்பர் டைட்டில். இப்போ இந்த ஒய் பண்ணதுனால விக்கும் ப்ராப்பர் டைட்டில் இல்லை. ஓகே, மாற்றி கொடுத்துட்டான். அதனால வந்து வி கேன் ஒன்லி சூ ஒய், ஹி கேனாட் சூ எக்ஸ் அப்படின்றதும் வந்து. ஸோ அடுத்தது a check is drawn payable to x. ஓகே, ஏ வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க வந்து எக்ஸுக்கு வந்து ஒரு செக் கொடுக்குறாங்க. இட்ஸ் அ பேயபிள் செக். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டோலன் பை இசட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், இட் இஸ் ஸ்டோலன் அண்ட் என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் த செக் இஸ் ஃபோர்ஜ்டு. ஓகே, கொஞ்சம் ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டு அதை கையெழுத்து போட்டு இசட் வந்து வாங்கிடுறாப்புல. ஓகே, வாங்கின உடனே அப்போ வந்து செக்கும் வந்து என்கேஷ் ஆகி இசட் வாங்கிட்டாரு. ஓகே, கொஞ்சம் ஃபோர்ஜ் பண்ணி அப்போ வந்து ஸ்டோலன் ஆயிட்டு. ஓகே, இது ஸ்டோலன் செக்கு எடுத்துட்டு போயிட்டு பேங்கர் கிட்ட கொடுத்து என்கேஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பேங்கர் வந்து லயபிளா அப்படின்னு பார்த்தா வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல நோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் ஆஸ் பர் 31 ஆஃப் நெகோஷியபிள் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன செக்கு கிராஸ் பண்றது, செக்கு கிராசிங் நம்ம போன தடவை அந்த பேங்க் தியரியில பார்த்தோம். ஓகே, ஸோ தெர் ஆர் 6 டைப்ஸ் ஆஃப் செக்கு கிராசிங் பார்த்தோம்.
ஓகே, கிராஸே பண்ணல அப்படின்னா வந்து யாரும் வாங்கிக்கலாம். டபுள் கிராஸ் பண்ணா அக்கௌண்ட்ல போய் விடணும். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 5 நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம். சரிங்களா? ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஈ கேன் ஆர்டர், அதான் அந்த ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் அப்படின்னா வந்து ஈ கேன் ஆக்சுவலி என்கேஷ் இட். ஓகே, என்கேஷ் பண்ற மாதிரி தான் கேஷ் அது. ஸோ அது ஸ்டோரன் ஆன பிறகு அவன் என்ன பண்ண முடியும், பேங்கர் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா அது வந்து கிராஸ் கூட பண்ணல அந்த செக் அப்படின்னா. ஓகே, பேங்கர் இஸ் நாட் லயபிள். அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 31 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். இங்க பார்த்தா 31 வரும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா மூணு செக்ஷன் வருது. 10, 31, 85. 10 என்னது, பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். இது வந்து பேமெண்ட் கொடுக்கறது. 31 வந்து யாரு செக் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஓனரு. அதுக்கப்புறம் வந்து 85 பேயபிள் டு ஆர்டர். செக் வந்து கரெக்டா இருந்தது அப்படின்னா வந்து அந்த பேங்க் ஹேஸ் டு ப்ரொவைட் த மணி. ஓகே, ஸோ இந்த மூணு செக்ஷனுமே கவர் ஆகுதுல, 10, 31, 85. சரிங்களா? ஓகே, இது கிளியர். அடுத்தது போவோம். இப்போ வந்து கஸ்டமர் ஹஸ் இன் பேங்க் ஹஸ் டேக்கன் அ லோன். ஓகேவா? அவர் சார் இப்போ ஒரு ஒரு பேங்க் கஸ்டமரு, அவர் வந்து என்ன, ஒரு கஸ்டமரு அவர் வந்து ஏ கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்காரு. ஓகே, ஒரு 10,000 கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். ஸோ அவர் என்ன பண்றாரு, வட்டியோட போஸ்ட் டேட்டட் செக் ஒன்று எழுதி அவர் வந்து ஏ கிட்ட கொடுக்குறாரு. ஓகே, ஒரு டியூ டேட்டோட கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த பேங்க்ல வந்து மணி இல்லை. there was no money in that account. ஓகே, ஸோ அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், இது நம்ம அகைன் ஏற்கனவே பார்த்தது தான். அகைன் அந்த 138 நம்ம பார்த்தோம் இல்லையா, 138 தான் டிஸ்ஆனர் ஆஃப் செக், இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ இதனால வந்து யாரு லயபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், அந்த கஸ்டமர் தான் லயபிள். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா என்ன நடக்கும், அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இவர் வந்து என்ன பண்ணணும், ஒரு நோட் கொடுக்கணும். ஓகே, பேங்க்குக்கு. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் வந்து we can actually submit a report to bank. இந்த மாதிரி வந்து நான் இந்த so and so டேட்ல வந்து I have provided this sir. ஓகே, இந்த மாதிரி செக்கை ப்ரெசென்ட் பண்ண இன்சூரன்ஸ் அந்த டேட்டோட செக்கோட செக் காப்பியோட எல்லாமே நீங்க வந்து சிவில் கோர்ட்ல ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, தென் தே வில் பி லுக்கிங் ஃபார் லயபிலிட்டி. அது அமௌண்ட்டை பேஸ் பண்ணி ஃபைன் வரும் நம்ம இதுக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் செகண்ட். மாலாட்டி அப்படின்னு ஒருத்தங்க, ஓகே, லேடி, அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஓன் பண்றாங்க. ஓகே, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அந்த அவங்களுக்கு தெரியாம அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு போய் பேங்க்ல மார்கேஜ் பண்ணிட்டாரு வித்தவுட் மாலிட்டி இன்ஃபார்மிங். இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இந்த வீடு பத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டு செல் பண்ணிருக்காங்க. செல் பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, ரெஜிஸ்டர்ட் லீகலி. இப்போ அட்வைஸ் த பேங்க் ஃபார் டெப்ட். இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட, இப்போ ஹஸ்பண்ட் வந்து இந்த பேங்க்ல வச்சிருந்தாரு இல்லையா, இப்போ இந்த ஹவுஸ் இப்போ ப்ராப்பரா வந்து லீகலா செல் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேங்க் வச்சு நடக்கிற இந்த டாக்குமெண்ட் வந்து இட்ஸ் நாட் வேலிட். ஏன்னா வந்து பேங்க் வந்து டாக்குமெண்ட்டை செல் பண்ணிடுச்சு. ஓகே, அப்படின்னா வந்து ஹூ இஸ் லயபிள். ஓகே, பேங்க் வந்து யாருக்கிட்ட இருந்து அந்த கடனை வந்து வசூலிக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு ரெக்கவரி ஆஃப் மார்கேஜ் டெப்ட் பை த பேங்கர். எப்படி வந்து இந்த மார்கேஜ் வந்து ரெக்கவரி பண்றதுன்றதை பொறுத்து. ஓகே, ஸோ இது வந்து எதுல வரும், ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அதாவது கடனை எப்படி திரும்ப வாங்குறது, தட் இஸ் த ரெக்கவரி. ஓகே, ஸோ செக்ஷன் 25ல எப்படி வாங்குறதுன்ற ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூலை பேஸ் பண்ணிட்டு ஓகே, திஸ் பேங்க் கேன் கலெக்ட் தி, யார்கிட்ட வாங்கணும், மாலடிகிட்ட வாங்கணும். ஏன்னா மாலடி தெரியாம தான் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து வித்துருக்காரு. ஓகே, ஸோ த பேங்க் கேன் ரெக்கவர் த டெப்ட் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் ஒன்லி.
ஓகே, பை அட்டாச்சிங் த கொலாட்ரல் செக்யூரிட்டிஸ் ஆஃப் மார்கேஜ். ஸோ அந்த அந்த அமௌண்ட்டை வந்து இந்த ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் வந்து அவங்க அவங்க இந்த பேங்க்னால வந்து கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. The bank cannot go and ask the Malathi to for compensation. ஏன்னா ஹஸ்பண்ட் தான் வச்சிருக்காரு, ஹஸ்பண்ட் பேர்ல தான் லோன் இருக்கு, ஹஸ்பண்ட் இஸ் லயபிள். இப்போ ஹஸ்பண்ட் பேர்ல அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் பேர்ல என்னென்னலாம் இருக்குதுன்றத பார்ப்பாங்க. ஓகே, அவர் என்னென்ன பேங்க் அமௌண்ட் வச்சிருக்காரு, ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, அவருடைய ஓன் அக்கௌண்ட்டா இருக்கணும், அவருடைய எஃப்டியா இருக்கணும், அவருடைய வீடு எதனா வச்சிருக்கணும், அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவர் பேர்ல என்னென்னலாம் கணக்கு இருக்கோ இதெல்லாம் வந்து பேங்க் கோர்ட்டுக்கு வந்து அவர் சப்மிட் பண்ணி பேங்க் வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் வந்து வாங்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் மார்ட்கேஜ் ரெக்கவரி ஆஃப் மார்ட்கேஜ் ஆக்ட். இதுல வந்து நம்ம வந்து செல் பண்ணிருக்காங்க இல்லையா, இதனால வந்து செக்ஷன் 68 ஆஃப் 1 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டே நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். Okay, so next one. M took a loan of 10 lakh rupees from Yes Bank. Okay, loan வாங்கியிருக்காரு, ஆனால் பே பண்ணல. அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் சேஃப்டி டெபாசிட் லாகரும் வச்சிருக்காரு அந்த சேம் பேங்க்ல. ஓகே, ஏதோ சம் வேல்யூபிள்ஸும் வச்சிருக்காரு. ஓகே, அது பேங்க்குக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்னா the bank did not allow him to claim, claiming the lien. அப்படின்னா நீ வந்து அந்த லோன் அமௌண்ட் கட்டாத வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த லாக்கரை ஆப்ரேட் பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த பேங்க் வந்து சொல்றது வந்து நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ப்ளஸ் எதனா வேல்யூபிள்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து இட் இஸ் கமிங் அண்டர் 171 and 174 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இது வந்து லீன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், லீனு பெய்லி அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ 171, அதாவது அந்த லீனர் லீனின்னு இருக்கும். ஓகேவா, அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ், அப்புறம் வந்து லீனுடைய டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ். ஓகே, ஸோ அந்த ரைட்ஸை பொறுத்து இந்த பேங்க் வந்து இவங்க வச்சிருக்கிற லாக்கர்ல கை வைக்கக்கூடாது. ஓகே, இதை எப்படி வச்சுன்னா கை வைக்கலாம். ஓகே, நீ வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எப்படில வந்து 20 லட்ச ரூபா போட்டிருக்க, அதுல எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா எடுத்து கொடுன்னு கேட்கலாம். பட் ஆனா வந்து லாக்கர்ல கை வைக்க முடியாது. ஓகேவா, ஸோ திஸ் இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் as an obligation to repay the loan. ஆமா, the bank cannot exercise liens, ஓகே, ஓவர் த ஆர்டிகல்ஸ் வந்து லாக்கர். லாக்கர் உள்ள என்ன வச்சிருக்கான்னு தெரியாது. ஸோ அந்த லாக்கர்ல உள்ள ஆர்டிகல்ஸுக்கும் பேங்க்குக்கும் வந்து ரைட்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் டெல்லிங் அபவுட். அதுக்கப்புறம் ஸோ எக்ஸ் சப்மிட்டட் அ செக் டு பேங்க் 1 lakh rupees. இட் வாஸ் ரிட்டர்ன்ட் அஸ் த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபா தான் இருக்கு. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 1 லட்ச ரூபா பேங்க்குக்கு அனுப்பிச்சிருக்காரு, செக்கு 1000 ரூபாய் தான் இருக்கு. பட் ஆனா வந்து 1,50,000 ரூபாய்க்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் என்ட்ரி வந்து உழல. அதாவது பேங்க்ல வந்து அந்த 1,50,000 ரூபாய் வந்து எல்லாம் வந்திருக்கு, உள்ள எல்லாம் வந்திருக்கு. பட் ஆனா ரெஜிஸ்டர்ல இப்போ உள்ள நிலவரப்படி பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல அந்த அமௌண்ட் ஏறல. ஓகே, செக்காவோ இல்ல இதாவோ, பட் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர்ல தானே ஏற்றுவாங்க. ஓகே, ரெஜிஸ்டர்ல ஏற்றுறதுக்கு அது வந்து மத்தியானத்துக்கு மேலதான் வந்து அந்த ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு ரீகன்சில் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து காலையில வந்திருக்க அமௌண்ட்டு மறுநாள் வேணா இது அவங்க அக்கௌண்ட்ல விழும். பட் ஆனால் உழல. பட் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாரு, 1 lakh rupees கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து பேங்க் தான் வந்து டிலே பண்ணிருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால வந்து நாளைக்கு போடுவோம் அப்படின்ற போல ஏதோ ஒன்று பண்ணிருக்கு. ஸோ இப்போ இதனால என்ன ஆகுது, எக்ஸுக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் வந்து இந்த செக் பவுன்ஸ் ஆனதுனால அவர் வந்து போயிடுது. ஓகே, ஸோ ஹாஸ் லாஸ்ட் அ வேல்யூபிள் கன்சைன்மெண்ட். ஓகே, ஏதோ ஷிப்லேருந்து ஏதோ வருது, அந்த வர்ற கன்சியூமபிள் இந்த பவுன்ஸ் ஆனதுனால அந்த முக்கியமான வேல்யூபிள் கன்சைன்மெண்ட் வரல அப்படின்னா கேன் கஸ்டமர்ஸ் சூ த பேங்க். ஓகே, அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை நல்லா கவனிக்கணும். ஓகே, அனலைஸ் பண்ணணும். இது வந்து யார் தப்பு? ஸோ நெக்லிஜென்ஸ் பார்ட் ஆஃப் த பேங்க், எஸ்.
Okay, so customer is entitled to yes. Under which section? 31 of Negotiable Instrument Act. Okay, because of dishonor of check, right? So the bank is entitled, the customer is entitled to sue the bank because the refusal is unjustified. Okay, unjustified na proper justification இல்லாதனால இது வந்து unjustified இருக்கு. Okay, so he can sue the bank. அடுத்தது ரங்கா என்ன பண்றாரு a bank discloses confidential information. Okay, ஒரு கஸ்டமர் வந்து ரங்கா. ஓகே, அதுல வந்து என்ன பண்றாரு, அவருடைய ஃப்ரெண்டு சாம்சன் வந்து சாம்சனுக்கு வந்து இந்த இங்க உள்ள வேலை செய்யற ஆள், அந்த பேங்க்ல வேலை செய்யற ஆள் ஒருத்தர் என்ன பண்றாரு, சாம்சனும் பேங்கரும் ஃப்ரெண்டுன்றதுனால அந்த பேங்கர் என்ன பண்றாரு, ரங்காவனுடைய இன்ஃபர்மேஷனை சாம்சனுக்கு சொல்றாரு. ஓகே, சாம்சனுக்கு சொல்லும் போது ஓகே கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. யாருக்கிட்ட? ரங்கா கிட்ட கன்சென்ட்டே வாங்காம சாம்சனும் பேங்கரும் ஃப்ரெண்டுன்றதுனால என்ன பண்றாரு, பேங்கர் சொல்றாரு. அப்படின்னா வந்து பேங்க் லயபிளா? இது வந்து விகாரியஸ் லைபிலிட்டியில வரும். எப்பயுமே வந்து அந்த குறிப்பிட்ட ஆள் வந்து லயபிள்னு சொல்ல மாட்டாங்க. கஸ்டமருக்கு வந்து வெளியில இருந்து பார்த்தா அது ஒரு பேங்க் தான். ஓகே, இந்த எம்ப்ளாயி மேல தப்பு, அந்த எம்ப்ளாயி மேல தப்புன்னா சொல்ல முடியாது. பேங்க் மேல தப்புன்னு தான் வந்து சூ பண்ண முடியும். ஓகே, அது இஸ் கால்ட் அஸ் விகாரியஸ் லைபிலிட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து பேங்க் லயபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், பேங்க் இஸ் லயபிள். இதனால செக்ஷன் 13 ஆஃப் பேங்கிங் ஆக்ட் பிரகாரம் okay, a banker has to legal duty to maintain the secrecy of the customer accounts. Okay, unless அந்த கன்சென்ட் இல்லாம வந்து யாருக்கும் யாருடைய இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது. இப்போ வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தா அவங்களுக்கே தெரியும். ஓகே, ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனி அக்கௌண்ட்னா வந்து அந்த ஃபினான்சியருக்கோ இல்லைன்னா வந்து சிக்னேட்டர் அத்தாரிட்டிஸுக்கோ ஓகே யாரெல்லாம் என்னென்ன பவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிக்னேட்டரி அத்தாரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் ஒரு சில பவர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, வியூ இஷ்யூ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 3 பவர் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பேங்கர் ஹஸ் அ லீகல் டியூட்டி. அதான் வந்து இந்த பேங்கர் மிஸ்யூஸ் பண்ணிட்டதுனால தி பேங்க் இஸ் லயபிள் ஃபார் த டிஸ்க்ளோஷர். லயபிள்னா வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த போஸ்டல் அசோஸ் பேங்க் ஆஃப் லண்டன்ல நடந்த ஒரு சம்பவம் அது. ஓகே, ஸோ இது வந்து பிரீச் திஸ் டியூட்டி பை ரிவீலிங் த கஸ்டமர் அக்கௌண்ட். ஓகே, அண்ட் therefore liable for damages. சரிங்களா? நெக்ஸ்ட், இதுவரை என்ன டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, இல்ல சார். ஸோ இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ a check for 10,000 rupees was drawn by R. drawn என்ன சொன்ன, யாரு வந்து அந்த செக் எழுதுறாங்களோ ரைட்டிங் அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. டிரான்னு தான் சொல்லுவாங்க எந்த எல்லாத்துலயும். ஓகே, ஆர் வந்து டிரா பண்றாரு அந்த செக்கை. எவ்வளோ? 10,000 ரூபாய்க்கு. ஓகேவா? எஸ் கொடுக்கறதுக்கு எஸ் என்ன பண்றாரு, அதை என்டார்ஸ் பண்றாரு. தம்பி என்னால போக முடியல, டீ கிட்ட கொடுக்குறாரு, நீ போயிட்டு பேங்க்ல போய் டெபாசிட் பண்ண என் அக்கௌண்ட்ல அப்படின்னு டீ கிட்ட கொடுக்குறாரு. அப்படி அதுக்கு பேர் தான் என்டார்ஸ்மெண்ட். ஓகே, என்டார்ஸ்மெண்ட்னா அவர் வந்து என்டார்ஸ் பண்றாரு, அவர் பவர் கொடுக்குறாரு டீக்கு, நீ போய் எத்தணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து டீ வந்து டெபாசிட் பண்ண போகும்போது லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றதுனால ரிஜெக்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ வாட் ரெமடிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் டீ அகெயின்ஸ்ட் R&S? சரி, என்டார்ஸ்ட் அப்படின்னா ஆர் வைஸ் லைபிள் ஃபார் டிஸ்ஹானர் ஆஃப் செக். இல்லை, என்டார்ஸ்ட்னா என்டார்ஸ்ட் அப்படின்னா வந்து உன்னுடைய அக்கௌண்ட்ல நீ போட்டுக்கோ. ஏன்னா வந்து இது என்டார்ஸ்ட் அப்படின்னா தான் வந்து இன்னொருத்தங்க கையில கொடுக்கறது. ஓகே, என்டார்ஸ்ட் அப்படின்னா வந்து இவன் நடுவில் ஒரு பார்ட்டி இருப்பான், இவன்கிட்ட நீங்க வாங்கியிருப்பான். ஸோ ஆர்னுடைய செக் வாங்கி எஸ் வந்து என்ன பண்றாரு, டீ கொடுக்குறாரு. ஓகே, இப்போ ஆர்னுடைய செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா
யாரு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆரா எஸ்ஸா அப்படின்னு பார்க்கும்போது யார் அந்த செக்கை டிரா பண்ணா? ஆறு தானே டிரா பண்ணாரு. அப்போ வந்து ஆர் இஸ் லயபிள் ஃபார் டிஸ்ஆனர் ஆஃப் செக். ஓகே, அகைன் செக்ஷன் 138 எல்லாமே இந்த 138 31 மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து முடிஞ்சிருது. ஓகே, பேங்கிங்ல. சரி, அடுத்தது இப்போ வந்து லாக்கர் இஸ் ஹயர்டு பை எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஒரு லாக்கர் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஜாயிண்டா வச்சிருக்காங்க. ரைட், அந்த ஜாயிண்டா வந்து இப்போ சும்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ உங்க வீட்டில் யாருன்னா இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பண்ணிடுவாங்க, ஜாயிண்டா போய் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எஸ் அண்ட் டபிள்யூ வந்து போத் ஆஃப் தம் நாமினேட்டட் எஸ் அண்ட் டபிள்யூ. அவங்க வந்து கொஞ்சம் வயசாயிட்டதுனால எஸ் அண்ட் டபிள்யூ கிட்ட கொடுக்குறாங்க, நீங்க போய் அந்த லாக்கரை மட்டும் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து எக்ஸ் வந்து இறந்துடுறாரு. ஓகே, எக்ஸ் இறந்துட்ட உடனே அப்போ வந்து ஸ்டில் வந்து எஸ் அண்ட் டபிள்யூ ஆப்ரேட் பண்ணலாமா? ஓகே, அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஓகே, ஸோ வெதர் த நாமினேஷன் ஆஃப் எஸ் அண்ட் டபிள்யூ இஸ் வேலிடாமா? எக்ஸ் ஒய் இருக்கும்போதே எஸ் அண்ட் டபிள்யூக்கு நாமினேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, கேன் எஸ் அண்ட் டபிள்யூ ஆப்ரேட் த லாக்கர் ஆஃப்டர் த டெத் ஆஃப் எஸ்னா எஸ். ஓகே, ஏன்னா வந்து அவங்க இறந்துட்டாங்க, பட் ஒய் உயிரோட இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டில் தட் பவர் இஸ் தேர். ஓகே, அப்படின்ற பட்சத்தில் எஸ் அண்ட் டபிள்யூ கேன் ஆப்ரேட். திஸ் இஸ் கம்மிங் அண்டர் செக்ஷன் 45ZE ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பாருங்க, இப்போதான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் உள்ள வரும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 45ZE மோஸ்ட்லி இந்த லாக்கர் சம்பந்தப்பட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து அந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்லேயே 3-4 செக்ஷன் வரும் நிறைய. இதை பார்த்துங்க, நான் முடிச்சதுக்கப்புறம் இந்த இது ஷேர் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ the company access locker and liberty to remove the contents of the locker. ஸோ அவன் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலான்றது அப்படின்னா வந்து அங்கே உள்ள இருக்கிற கண்டென்ட்டை வந்து ஆடும் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எஸ் அண்ட் டபிள்யூ கேன் ஆப்ரேட் த லாக்கர் ஆஃப்டர் த டெத் ஆஃப் இசட். ஸோ ஆனால் வந்து ஒய் வந்து நாளைக்கு இப்போ அந்த கேள்வி கேட்கல. ஓகே, ஒய் வந்து நாளைக்கு எஸ் அண்ட் டபிள்யூ ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எஸ் அண்ட் டபிள்யூ ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸே இறந்துட்டாரு, நான் ஒய் தான் இருக்கு. அவங்க ஒய் எஸ்என்டபிள்யூ மேலே நான் நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து போய் பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா எஸ்என்டபிள்யூ ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸ்டில் தட் ஒய் ஹேஸ் த பவர்ஃபுல் ரைட்ஸ். ஓகே, அப்புறமா சரி, கஸ்டமர் ஆஃப் எஸ்பிஐ என்ன பண்றாரு, செக் பி கிட்ட கொடுக்குறாரு. எதுக்கு? 2 லட்ச ரூபா. ஓகே, so be presenting the dishonor of insufficiency of funds. ஓகே, இது தெரிஞ்சதுதான், அந்த 138 சொன்னா இல்லையா. இப்போ வந்து என்ன பண்றாரு, இதுல ஒரு சின்ன இது என்னன்னா, வித்தவுட் இன்ஃபார்மிங் ஏ அபவுட் த டிஸ்ஆனர், ஏ கிட்ட வந்து டிஸ்ஆனர் ஆனதே சொல்லாம டைரக்டா பிக்கு கிடைச்சுக்கிற டைம்னு சொல்லிட்டு போய் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ அந்த கிரிமினல் கேஸ் வந்து கரெக்டா இல்லையா அப்படின்ற பட்சத்துல அந்த கிரிமினல் கேஸ் வந்து எடுத்துக்கிற மெயினா கேட்பாங்க, தம்பி நீ வந்து பேங்க்ல இருந்து டைரக்டா வந்து நீ கேஸ போடக்கூடாது. ஓகே, நீ வந்து ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே, நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த செக் பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே, நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்து 15 days ஆனதுக்கு அப்புறமா அவர் எதுவும் ரிப்ளை பண்ணல, எதுவும் பண்ணல அப்படின்ற பட்சத்துல தான் அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுக்கணும். ரைட், ஓகே, நமக்கு மாட்டான்டான்னு சொல்லிட்டு உடனே அவன் போயிட்டு நேராக வந்து இந்த கேஸ் எல்லாம் வந்து போடக்கூடாது. ஓகே, அங்கேயும் வந்து கோர்ட் பேஸ்ட் வந்து சிபிசியை வந்து இது வந்து அலோவ் பண்ணாது. பிகாஸ் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் டு பி ஃபாலோட். சொல்ல பாருங்க கன்க்ளூஷன்ல, hence A is liable for dishonor of check only after serving the notice of dishonor by B. B வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே, ஒரு லெட்டரோ இல்லைன்னா வந்து ஒரு நோட்டரி சைன்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வக்கீல் கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு வக்கீல் சைன் போட்டு அவங்க லெட்டர் அந்த லெட்டருக்கும் பதில் அனுப்பல,
இல்லை எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா அடுத்த இது வந்து கோர்ட்ல இறங்கி இதை ரெஃபரன்ஸா காட்டி ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணலன்னு ரெஃபரன்ஸா இறங்கி அதுக்கப்புறம் வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். A branch of bank receives a garnishee order. ஓகேவா, இதுல வந்து என்னன்னா மெயினா கார்னிஷி ஆர்டர்னா நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ கார்னிஷினா வந்து இவனால வந்து மெயின்டெனன்ஸோ இல்லை ஏதோ காசோ வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. பட் ஆனால் வந்து கோர்ட் என்ன சொல்லிச்சு, அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற பட்சத்தில் கோர்ட் என்ன சொல்லும், அவன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவன் சேலரி ஊதுப்பா, நீ அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கோர்ட் ஆர்டர் போடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா பேங்க் ஆஃப் அ பிராண்ட் ரிசீவ் கார்னிஷி ஆர்டர். இப்போ அந்த கார்னிஷி ஆர்டர் வந்து என்ன அப்படின்னு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஆனா வந்து எக்ஸும் ஒய்யும் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அந்த பேங்க்ல, 10,000 ரூபா இருக்கு. ஓகே, அதே பேங்க்ல எக்ஸ் இஸ் அன் எக்ஸிக்யூட்டர். எக்ஸிக்யூட்டர்னா என்னது, இந்த இசட்ன்ற கம்பெனி ஓனருடைய, அவர் இறந்துட்டாரு, இசட்ன்ற கம்பெனி ஓனருடைய எக்ஸிக்யூட்டர். எக்ஸிக்யூட்டர்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் இசட் இவர் போயிட்டு இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்றது எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து அந்த எக்ஸ் பண்ணலாம். ஓகே, அந்த பேங்க்ல 2 அக்கௌண்ட் இருக்கு. ஒன்று எக்ஸும் ஒய்யும் ஜாயிண்டா வச்சிருக்காங்க. இன்னொன்னு எக்ஸ் வந்து அந்த கம்பெனில வேலை செய்யறாரு, இஸ் அன் எக்ஸிக்யூட்டர். ஓகே, அப்படி இருக்கும்போது அப்போ கோர்ட் வந்து ஒரு கார்னிஷ் ஆர்டர் கொடுக்குது, எக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு ஒரு கார்னிஷ் ஆர்டர் கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது இந்த 2 அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கலாமா? ஓகே, இந்த அக்கௌண்ட்ல இருந்தா இல்லைன்னா இந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்படின்னா பணம் எடுக்க கூடாது, ஏன்னா வந்து இதுல ஒய் இருக்காங்க. ஓகே, ஒய் இருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஆக்சுவலி எக்ஸனுடைய இது மட்டும் கிடையாது, ஒய்யும் ஜாயின் பண்ணி, ஸோ அந்த இந்த அக்கௌண்ட்டை டச் பண்ண முடியாது. இந்த அக்கௌண்ட் ஏன் டச் பண்ண முடியாது அப்படின்னா வந்து இவர் ஒரு இடத்துல வேலை செய்யறாரு, ஓனர் ஆஃப் த அக்கௌண்ட் வந்து இசட், அவர் இறந்திருந்தா கூட இந்த அக்கௌண்ட்டை வந்து எடுத்துக்கூடாது. அப்ப எந்த அக்கௌண்ட்ல தான் வந்து கோர்ட் வந்து கார்னிஷ் ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸனுடைய பர்சனல் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அக்கௌண்ட்ல இருந்தா போய் எடுக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, கேன் கார்னிஷி ஆர்டர் பி என்ஃபோர்ஸ் அகைன் எக்ஸ் பர்சனலி அப்படின்னா வந்து ஆமாம். ஓகே, ஸோ பர்சனலா உள்ள இது மட்டும் தான் எடுக்க முடியும். சரியா, ஸோ இது வந்து சிபிசிக்குள்ள வந்துடும். செக்ஷன் 60 ஆர்டர் ரூல், ஆர்டர் 21 ரூல் 46. செக்ஷன் 60ல ப்ரொசீஜர், அந்த கார்னிஷி ஆர்டர் சம்பந்தப்பட்ட டெப்டை வந்து எப்படி வந்து வாங்கலாம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்காங்க செக்ஷன் 60ல. ஓகே, ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது இப்போ எக்ஸ் வந்து கஸ்டம் என்ன பண்றாரு, 50,000 rupees ஒர்த் ஜுவல்ஸ் என்ன பண்றாரு, ஒரு சேஃப் லாக்கர்ல இருக்கிறாரு. ஓகே, அப்புறம் வந்து அவரு கடன் பட்டுறாரு அந்த பேங்க்ல. இப்போ கடன் பட்டவரை அந்த பேங்கர் வந்து லீகல் ரைட் அந்த இது இருக்கா, ஓகே, எக்ஸ்பிளைன் த லீகல் ரைட் ஆஃப் த பேங்கர். எக்ஸ் அந்த பேங்க் வந்து அந்த டெபாசிட்டை வந்து சரி அந்த பேங்க் லாக்கரை வந்து ஆப்ரேட் பண்ண முடியுமானா ஆப்ரேட் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், லீன்ல ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பார்த்தோம். ஓகே, அதை பேஸ் பண்ணி லீன்ல உள்ள யாரு வச்சாங்களோ, யாரு வந்து லீனுக்கும் எஃப்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. லீன் அப்படின்னா டெம்பரவரியா ஒரு இடத்துல அவங்களுடைய பொருளை வைக்கிறதுக்கு பேர் தான் லீன். ஓகே, ஸோ அந்த லீனை வந்து யாரும் வந்து உரிமை கொண்டாட முடியாது. இப்போ நான் வந்து ஒரு பேங்க் லாக்கர் வச்சிருக்கேன்னா டெம்பரரியா எங்க வீட்டுல வைக்கிறதுக்கு பயந்துட்டு நான் என்ன பண்றேன், பேங்க் வந்து சேஃப்ன்றதுனால அந்த டெம்பரரியா என்னோட இதுவும் நான் போய் வைக்கிறேன், அதுதான் வந்து லீன். ஸோ அப்போ வந்து யாரு பிளேஸ்ல வைக்கிறாங்களோ தே டஸ் நாட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு ஆப்ரேட் தட் லீன். ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இல்லைன்னா வந்து பேங்கை வந்து என்ன பண்ணுவோம், உள்ள இருக்கு நம்ம இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் எடுத்துப்போம். ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்த லீனுடைய ரைட்ஸ் ஓகே மெயினாக பார்க்கணும். அதனால வந்து யூ கேனாட், த பேங்க் கேனாட் ஆப்ரேட் த லாக்கர். சரி, அடுத்தது இப்போ ஏ இஷ்யூட் அ செக் ஃபார் 40,000 டு பி, செக் கொடுக்குறாரு பிக்கு. ஓகே,
இது வந்து December 2012 அப்படின்னு அந்த தப்பா எழுதிடுறாரு ஏ. என்ன ஆக்சுவலா 2013 தான், 2012 தப்பா போட்டுறாரு. ஆனா பி என்ன பண்றாரு, கையில செக் வச்சிருக்காரு, ஏ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே அந்த 12 வந்து 13 கையில மாத்திடுறாரு. ஓகே, அப்ப கையில மாத்தின உடனே பி ஏ என்ன குதிக்கிறாரு, இல்ல இல்ல எனக்கு தெரியாம வந்து மாத்திட்டான், அதனால வந்து பேங்க் வந்து பேமெண்ட் கொடுத்துட கூடாது அப்படின்ற போல ஏ வந்து ஏன்னோ கோர்ட்டுக்கு போறாரு. அப்படின்னா என்ன அட்வைஸ் ஏக்கு? ஓகே, ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் பி சேஞ்ச் த டேட் ஆஃப் த செக்? நோ. அப்போ வந்து பி வந்து ஏனுடைய கன்சென்ட் வாங்கணும் இல்லையா? ஆமா, இந்த சேஞ்ச் ஆஃப் டேட்டுக்கு எஸ். whether the payment made by the bank is valid? no. ஓகே, ஏன்னா வந்து இவன் மாத்திருக்கான். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, மிஸ் ஃபோர்ஜரி, அந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெட்டீரியல்னுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெட்டீரியல் பாருங்க, ஆல்ட்ரேஷன் ரெக்வயர்ஸ் ட்ராயர் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அதனால பி cannot சேஞ்ச் த டேட். ஸோ அந்த பேமெண்ட் மேட் பை பேங்க் இஸ் ஆல்சோ நாட் வேலிட். ஸோ நெக்ஸ்ட், ஏ இஸ் அ மைனர் சன் ஆஃப் பி. ஏ வந்து பி ஓட சின்ன பையன். அந்த பேங்க் மேனேஜர் வந்து இவன் சின்ன பையன்றதுனால அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ஸோ அது வேலிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்கார்டிங் டு 26 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். 26 என்ன சொல்லுது? ஓகே, கெப்பாசிட்டி டு மேக் ப்ராமிசரி நோட் ஓப்பனிங் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் மைனர், அதான் 26 சொல்லுது. So according to section 26, a minor can open an account in the bank. Okay, a minor can also write a check, endorse, deliver and negotiate such instrument to all parties. Okay, இப்போ வந்து மைனருக்கு ஒரு கார்டியன் இருக்காரு அப்படின்னா வந்து மைனரோட கன்சென்ட்டோட அவங்க வந்து பண்ணணும். ஓகே, இல்ல மைனரோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து இது பண்ண முடியும். இப்போ வந்து மைனருடைய சோல் அக்கௌண்ட்ல வந்து கார்டியன் போயிட்டு பண்றாங்க அப்படின்னா பண்ண முடியாது. அதுக்குதான் வந்து கார்டியனை வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடணும். ஸோ இங்க பாருங்க, மைனஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட், மைனஸ் அக்கௌண்ட் அந்த நேம் ஆஃப் த கார்டியன். கார்டியன் பேர்ல மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் யார் டிஃபைன் பண்றாங்கன்னா இந்த 26 செக்ஷன் 26 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஓகே, so the refusal of opening an account is not valid. இப்போ அடுத்தது பாருங்க, ஓப்பன் பேரர் செக். ஓப்பன் பேரர் செக்னா கிராஸ் பண்ணாம 2 லட்ச ரூபா வந்து ஒய் கம்பெனி வந்து favoring Y company is presented for cash payment at the counter by unknown person. யாருன்னே தெரியல. ஒரு சரவணா ஸ்டோர் செக் எடுத்துன்னு வரோம்னு வச்சுங்க, பேங்க் வந்து அந்த காசை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா பேங்க் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற அந்த சாப்டர்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது யாரு என்ன பர்பஸ்க்காக ஓப்பன் பண்றாங்க எல்லாமே வந்து பேங்க் மேனேஜர் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது பேசுவார். ஓகேவா, பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து பேங்க் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஷாப் மாதிரி. நீங்க வந்து வாங்கிட்டு ஒரு கடையில் வாங்கினதுக்கு அப்புறம் லைபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, இட்ஸ் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். அப்படின்றதுனால ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த பேங்க் மேனேஜரோ இல்லைன்னா வந்து அந்த ஓப்பன் பண்ற என்ன ஏதுன்றது கேட்பாங்க. உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண விடுவாங்க. ஸோ அதனால எனி அன்னோன் பர்சன் cannot come and collect the the bearer check. அப்படி இருக்கும்போது பேங்க் ஹேஸ் அ பவர் டு கொஸ்டின் them. ஓகே, கேன் த செக் பி ஆனர்ட்? நோ. அகைன் செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஓகேவா, அன்னோன் பர்சன் பிரசன்டிங் ஓப்பன் பேரர் செக். இப்போ ஒருத்தர் சரவணா ஸ்டோரோ இல்லைன்னா போத்தீஸ்ல இருந்து ஒரு செக் வாங்கிட்டு ஒரு 12 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் தெரியாத ஆள் ஒருத்தர் எடுத்துன்னு போய் கொடுத்தாங்கன்னா வந்து எப்படி வாங்குவோம்னா அது வாங்க முடியாது. ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் டவுட் த பேங்க் ரெக்வயர்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. யாரு என்ன ஏதுன்னு
செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பேங்க் அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். ஸோ இன்னொன்று, ஒரு எக்ஸ்ன்றவர் ஒரு எஸ்பிஐ கஸ்டமர். ஓகே, he had a habit of examining, verifying each and every entry. பாஸ்புக்ல இருக்கிற எல்லா என்ட்ரியும் வந்து டெய்லி செக் பண்றதுன்னு வச்சுங்க. ஓகே, திடீர்னு 6 monthsக்கு அப்புறமா என்ன பண்றாரு, டிடெக்டட் ராங் டெபிட். 1 லட்சம் ரூபாய் வந்து எதனால டெபிட் ஆச்சுன்னு தெரியல ஒரு அக்கௌண்ட்ல இருந்து. ஓகே, அப்படி ஏன்னா ஒரு டெய்லி டே டு டே வந்து பார்த்துட்டே இருக்கிற பழக்கம் உள்ளவர். பட் ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 1 லட்சம் ரூபா வந்து ஏதோ தப்பா ஏதோ டெபிட் ஆயிருக்கு. அப்போ வந்து பேங்க்ல இவர் வந்து கொஸ்டின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது, தி எஃபெக்ட் ஆஃப் ராங் என்ட்ரிஸ் இன் பாஸ்புக். ஓகே, அகைன் இது வந்து பேங்க் வந்து பொறுப்பு ஏத்துக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆக்சுவலா அந்த ஆர்பிஐ ஆக்ட் பிரகாரம். ஸோ அவர் the problem is related to effect of wrong entries in the passbook. Okay, even though the passbook contains true and authenticated, the banker can make an error in recording entries in the passbook ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதனால அந்த ஆர்பிஐனுடைய இது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, the passbook is not an authentic record of accounts. It can challenge the wrong entry. Not an authentic record of the accounts. Actually not the wrong entry more, no. Okay, moving to next one. X pays into his bank a check drawn on another banker payable and X cost are non-negotiable. Okay. இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இது நான் ஃபைனலா வரேன். ஸோ ரமேஷ் as a current account in bank. Current account என்னது, business account. ஓகே, வேர் இன்னும் லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் கேன் ஹேப்பன். இதில் வந்து உங்களுக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த பேங்க்கினுடைய கிளர்க்கு வந்து ஒரு செக்கை வந்து பேங்க்குடைய கிளர்க்கே ஓகே ஃபோர்ஜ் பண்ணி ஒரு 15,000 ரூபாய் என்கேஜ் பண்ணிட்டாரு பேங்க்ல. ஓகே, நான் இப்போ ரமேஷ் வந்து இதை கவனிக்கிறாரு. அந்த பேங்கர் கிளைம்ஸ் தட் இட் ஹஸ் பெய்டு தி செக். அது பேங்கர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கொடுத்துட்றேன், நான் வந்து செக் கரெக்டாக இருந்தால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. கேன் த பேங்கர் எஸ்கேப் ஃப்ரம் இட்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது நம்ம அசம்ஷன் என்னன்னா, சப்போஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த கிளர்க்கு தான் வந்து ஃபோர்ஜரி பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா the bank is liable. Okay, the banker escape, can the banker escape from liability? No. Okay, இது வந்து செக்ஷன் 131 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். 131 சொல்லுது, ஓகே, நான் லைபிலிட்டி ஆஃப் அ பேங்கர். அந்த பேங்கர் வந்து ப்ராப்பரா வந்து செக்கை வெரிஃபை பண்ணணும். ஓகே, எப்போ, இஃப் இட் இஸ் ட்ரங்கேட்டட்னா பாதி கிழிஞ்சது, ஓகே, அந்த கசங்கினது, அதுக்கப்புறம் வந்து எதனா ஃப்ராடு பண்ணி இது பண்ணது அப்படிலாம் இருந்ததுன்னா, இப்போ கழுத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தெர் இஸ் அ பாக்ஸ் கால்டு யூவி லேம்ப். அந்த யூவி லேம்ப்ல வச்சு அதில் வந்து ஃபோர்ஜரி அந்த மாதிரி சேஞ்சஸ் எதனா மேலே சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நல்லா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டும் அதில். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று அடுத்தது வரும். ஸோ அதில் வந்து அந்த ஸோ பேங்க் ஹேஸ் த லயபிலிட்டி டு செக், ப்ராப்பராக செக் பண்ணாமல் அந்த செக்கை வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இதை நம்ம பார்க்கணும். ஸோ இதை வந்து அந்த பேங்கரே அந்த உள்ள இருக்கிற கிளர்க்கே வந்து ஃபோர்ஜரி பண்ணதுனால ஏதாவது பேங்கர் கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் லைபிலிட்டி. பேங்க் தான் பே பண்ணி ஆகணும் கஸ்டமருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது, the Sneha Bank has advanced a loan for purchasing a truck. இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. ஸோ ஸ்னேகா பேங்க் வந்து கடன் கொடுத்துருக்கு. இதுக்கு ட்ரக் ஓனருக்கு ஒரு ட்ரக் வாங்குறதுக்கு கடன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ட்ரக்கு வந்து வாங்கணும் அப்படின்னா இட் வில் பி ஹைப்போதிகேட்டட் அப்படின்னா வந்து அந்த
அந்த அந்த ட்ரக்கினுடைய பேரு வந்து ஓனர் வந்து அந்த ட்ரக் ஓனர் தான். ஓகே, ஹைபோத்திகேஷன் வைக்கும்போது என்ன ஆகும்னா இட் இஸ் அண்டர் த ஸோ கிரெடிட்டர் அப்படின்றது அதில் வந்து சொல்லும். இதை வந்து ஸ்னேகா பேங்க் வந்து காசு கொடுத்தது அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் ஹைபோத்திகேட்டிங் பேங்க். இப்போ இது என்ன பண்றாரு, இந்த ட்ரக்கை வந்து ஒரு டிரைவர் ஆப்ரேட் பண்றாரு. இந்த டிரைவர் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு பேசஞ்சர் பஸ்ல போயிட்டு கொலைட் ஆகி அந்த பேசஞ்சர் பஸ்ல இருக்கிற கொஞ்சம் பேர் இன்ஜூர்ட் ஆயிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரக் ஓனர் லைபிளா இல்லைன்னா பேங்க் லைபிளா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இது பாருங்க இஷ்யூ வெதர் த பேங்க் இஸ் த ஓனர். நோ. ஏன்னா இஸ் ஜஸ்ட் அ கிரெடிட்டர். ஓகே, இஸ் நாட் த ஓனர். Whether the status of hypothetical bank is a creditor, he is a creditor தான். Okay, he is not the owner. So the bank is liable to pay the compensation. No. So the problem is related to the relationship between the owners of the vehicle and the bank arising out of hypothecation. ஓகேவா? ஸோ ஹைபாத்திகேஷன் அந்த கடன் கொடுத்ததுனால வந்து அவரு பேங்க் வந்து ஓனர் ஆகிட மாட்டாரு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு பேங்க் விட்டுருங்க. இப்போ வந்து நானே வந்து ஒருத்தர் கடன் கொடுக்குறேன். ஓகே, அவரு போய் அவர் எதனா ஒரு பொருள் வாங்கி அவர் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து கடன் கொடுத்தவனை போய் பிடிக்க முடியாது. ஓகே, யார் வந்து ஓனரோ அவங்க தான் போய் பிடிக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இது. இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஹைபோத்திகேட்டிங் பேங்க் இஸ் கிரெடிட்டர். அவரோட கிரெடிட்டர் தான், ஓனர் கிடையாது. ஸோ பேங்க் இஸ் நாட் லைபிள் டு பே காம்பன்சேஷன். சரி, அடுத்தது சந்திரசேகர் இஸ் த எம்டி, ஒரு கம்பெனிக்கு எம்டி. ஓகே, அவர் வந்து இஸ் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி. ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி அப்படின்னா வந்து அவர் சைன் பண்ணாதான் வந்து ஒரு சில பெரிய அமௌண்ட் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன் சுபா பேங்க். இப்போ அதே பேங்க்ல சந்திரசேகர் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவருடைய பர்சனல் அக்கௌண்ட் ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து 15K இருக்கு, 15,000 இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா இவர் ஆத்தரைஸ் சிக்னேட்டரின்றதுனால ஒரு நாள் வந்து சந்திரசேகர் வந்து ஒரு செக் எழுதுறாரு 1,85,000. அண்ட் ஹி இஸ் புட்டிங் டு ஹிம்செல்ஃப் இன் த பர்சனல் அக்கௌண்ட். Okay, because of the power, he is writing a check and taking it into his personal account. Okay, அந்த சுபா பேங்க் என்ன பண்றாங்க, அந்த செக்கை கலெக்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அந்த அவருடைய ஓன் அக்கௌண்ட்ல போட்டுறாங்க. இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து லிக்விடேஷனுக்கு போகுது. லிக்விடேஷனா வந்து கம்பெனி திவாலாகி போகுது. அப்படின்னா அந்த கம்பெனி ஓனர் இருக்காரு இல்லையா, அந்த கம்பெனி ஓனர் வந்து என்ன பண்றாரு, ரெக்கவரிக்காக இப்போ அந்த அமௌண்ட் கேட்குறாங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஃப்ராடுலண்ட் கன்வர்ஷன். ஓகே, இப்போ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த சுபா பேங்க்? சுபா பேங்க் இதுல வந்து எப்படி அடி வாங்குவாங்க? கையெழுத்து போட்டவர் சந்திரசேகர். இவரு வந்து பர்சனல் அக்கௌண்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா அவரோட கையெழுத்து தான். as per his signatory, he is only going to give it. அப்படின்ற பட்சத்துல the bank is not liable. So whether the credit made by the bank is valid? Yes. Act of Chandrasekhar amounts to breach of trust. இதுல breach of trust breach of trust அப்படின்னா அவன் வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து பிரீச் பண்ணிட்டான். எஸ். ஸோ பேங்க் இஸ் லைபிளா? நோ. எதனால? செக்ஷன் 463 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். 463 என்ன சொல்லுது? ஓகேவா? அகைன் நெக்லிஜென்ஸ், டிஃபால்ட், பிரீச் ஆஃப் டியூட்டி, மிஸ்ஃபீசன்ஸ் அப்படின்னா வந்து அந்த டேம்பர் பண்றது. ஓகே, ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாரு அப்படின்னா யார் வந்து லைபிள் அப்படின்னா அந்த டைரக்டர்ஸ் ஆர் ஹூஎவர் இஸ் அந்த இதுல ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து தேர் லைபிள் அப்படின்றாங்க. ஓகே, இன்னொரு 8 இருக்கு, போட்டிடலாம். ஸோ இதில் பாருங்க, பேங்க் வந்து என்ன பண்றாங்க, டிஸ்பர்ஸ் த லோன். ஒரு லோன் வந்து எக்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, எக்ஸுக்கு கொடுக்கும்போது அந்த ப்ராமிசரி நோட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராமிசரி நோட் வந்து சரியா ஸ்டாம்பே பண்ணல.
அப்படின்னா வந்து அந்த ஸ்டாம்ப் வேலிடா இல்லைன்னா வந்து பேங்க்கு வந்து அட்வைஸ் தர சொல்றாங்க சார் அட்வொகேட் நம்மள. ஓகே, ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து வெதர் டிமாண்ட் ப்ராமிசரி நோட் அப்டைன்டு பை பேங்க். ஓகே, இந்த இவர் கொடுத்தாரு பாருங்க ப்ராமிசரி நோட்டு பேங்க்கு, அது வந்து வேலிடானா நோ. அன்ஸ்டாம்ப் பண்ணாமலேயே பேங்க் வாங்கியிருக்கிறாங்க, அப்போ வந்து ஃப்ரெஷ் டிமாண்ட் ப்ராமிசரி நோட் கொடுக்கணுமானா எஸ். ஓகே, பிகாஸ் தட் இஸ் நாட் வேலிட். Again, according to the Negotiable Instrument Act and the Act attracts stamp duty as per Indian Stamp Act. இதுல ரெண்டு ஆக்ட் வருது, இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டும் வருது இதுல. ஓகே, so based on that, an unstamped demand promissory note is not valid. Okay, இந்த கேஸ்ல வந்து fresh demand promissory note has to be obtained by the bank. பேங்க் வந்து வாங்கணும். ஓகே, so இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ எக்ஸ் வாண்ட் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட். எக்ஸ்ன்றவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். ஓகே, in a nationalized bank in the name of a Sneha Charitable Society, ஒரு charitable society. இப்போ வந்து சாரி டு டிஸ்டர்ப் சார். சார் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் போன கொஸ்டின்ல செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணல பாத்தீங்களா? ஆமாம்பா, அது வந்து செக்ஷன் 20 சார். செக்ஷன் 20யா? இன்குவயர்ட் ஸ்டாம்ப். ஆமா, பாருங்க அதுதான் இன்குவயர்ட் ஸ்டாம்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து லைபிலிட்டி ஆஃப் தி டிராயர். ஸோ இன்குவயர்ட் அப்படின்னா வந்து சரியா பண்ணல இதை, அதாவது சரியா பண்ணல இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணலன்னா கூட இன்னும் இட் இஸ் கால்ட் அஸ் இன்குவயர்ட். ஓகே, ஸோ செக்ஷன் 20 எழுதிங்க அதுல. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ அடுத்தது, ஸோ இந்த எக்ஸ் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அண்டர் த நேம் ஆஃப் ஸ்னேகா சேரிட்டபிள் சொசைட்டி. ஸோ லீகல்ல கேட்குறாங்க, இப்போ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ கேன் எக்ஸ் ஓப்பன் அன் அக்கௌண்ட் இந்த பேங்க் இந்த நேம் ஆஃப் சொசைட்டி, அதுவும் சேரிட்டபிள் சொசைட்டினா எஸ். ஓகே, கேன் எக்ஸ் ஓப்பன் அன் கரண்ட் அக்கௌண்ட் இந்த பேங்க், எஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்டு, அது கேஒய்சி கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து கேஒய்சின்றது ஒரு மேண்டேட்டரி ஆகிப்போச்சு. ஓகே, ஸோ ஐடென்டிட்டி என்னென்ன கொடுக்கணும்னா ஐடென்டிட்டி, சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், ரீசன் ஆஃப் ஃபார் ஆப்ரேஷன். அகைன் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி யார் வேணாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. ஸ்விஸ் பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் வேணாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், லாக்கர் வச்சுக்கலாம். அதனால ஸ்விஸ் பேங்க்ல வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ராடுலண்ட் நம்ம இந்தியன் மணிலாம் வந்து நிறைய பேர் வந்து அங்க டிராப் பண்ணிட்டு, ஏன்னா வந்து யூ கேனாட் கொஸ்டின் ஸ்விஸ் பேங்க், ஏன்னா அவங்களோட ரெகுலேஷன் அந்த மாதிரி. ஸோ ஏன் அந்த மாதிரி ஸ்விஸ் பேங்க் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ரொட்டேஷனு ஃபண்டிங்கு, தே வாண்ட் டு அட்ராக்ட் ஆல் தி விசிட்டர்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு ரீசன்ன்றதுனா அவங்களுடைய பேங்க் ஆக்ட் அந்த மாதிரி இருந்தது. சார் சார் ஆக்சுவலா 3 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். இந்த ஸ்னேகா சேரிட்டபிள் வந்து ஆக்சுவலா லாஸ்ட் கொஸ்டினா வருது. இல்லப்பா, அது மீதி எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது ஆல்ரெடி அது. சரி, நான் தான் அந்த போட்டோ எடுக்கல. சரிங்க சார், ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஸோ அங்க வந்து அதனுடைய ஆக்ட் வந்து வேற மாதிரி. இந்த மாதிரி வந்து we need to look at. ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் உள்ள பிசினஸ் உள்ள அந்த பேங்கிங் ஆக்ட் வந்து வேறுபடும். ஓகே, நமக்கு வந்து ஆர்பிஐ மாதிரி யூஎஸ்ல வந்து சென்ட்ரல் பேங்க்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ தே வில் பி ஹேண்ட்லிங் ஆல் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆல் த பேங்க்ஸ் and they want to follow the norms. Okay, because currencies are different. ஓகே, அங்க வந்து பாப்புலேஷன் டிஃப்ரெண்ட், த வே ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, இது எல்லாமே ஒரு கண்ட்ரிக்கும் வேறுபடுறதுனால அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேங்கிங் சிஸ்டம் டிஃபைன் பண்ணி அந்தந்த கண்ட்ரியில வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் கம்மிங் அண்டர் இந்தியானுடைய இதுக்கு வந்து ஆர்பிஐ ஆக்ட். அதை போன தடவை நம்ம பார்த்தோம். ஓகே, ஆர்பிஐல வந்து யாரெல்லாம் வந்து ஹைரார்கிஸை நம்ம பார்த்தோம். ஓகே, டில் மேனேஜர் லெவலில் நம்ம லோ லெவல் மேனேஜர் வரையும் பார்த்தோம், கவர்னர்லேருந்து. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பேங்கிங்கில் ஆர்பிஐ இஸ் ஓனிங் தட் பவர். அந்த ஆர்பிஐ ஸ்டார்டட் பை இட்ஸ் கால்ட் அஸ் அ யங் கமிஷன். ஓகே, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் தே ஸ்டார்டட், ஒரு 1 crore போட்டு தே ஸ்டார்டட் இட். அண்ட் தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுவும் ஒரு பேங்க் மாதிரி தான் வளர்ந்தது. ஓகே,
அதுக்கப்புறமா என்னாச்சு, நிறைய பேங்க்ஸ் வந்து அந்தந்த ஸ்டேட்ல இல்ல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிறைய பேங்க்ஸ் ஓபன் பண்ணோடவே ஓகே ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு ரெகுலேஷன் இல்லாம இருந்ததுனால இந்த ஆர்பிஐ வந்து ஹஸ் டேக்கன் ஓவர் ஆல் தி பேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே ஃபார் எக்கனாமிக் growth அண்ட் ஃபார் கண்ட்ரோல். நிறைய நேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பிரைவேட் பேங்க்ஸ் முன்னாடி அப்புறம் நேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேங்க்ஸ் வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கொஸ்டின் ஐம் டெல்லிங். ஓகே அதுக்கப்புறம் வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து அமால்கமேட் பண்ணாங்க. அமால்கமேட்னா வந்து ரெண்டு இப்போ வந்து அவங்களால ஃபண்ட்ஸ் இல்லை ஓகே அப்படின்னா வந்து ரெண்டு மூணு பேங்க்கை வந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. இந்திரா காந்தி பீரியட்ல 2 தடவை தே ஹேவ் டன் த மேஜர் அமால்கமேஷன்ஸ். ஓகே நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம் அதை. ஓகே 2 மேஜர் அமால்கமேஷன் ஒரு ஒரு தடவை வந்து 14 பேங்க்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து 6 பேங்க்ஸ் பண்ணாங்க. ஓகே ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய அமால்கமேஷன் அந்த டைம் நடந்து அப்புறம் டோட்டலாக வந்து மோஸ்ட் ஆஃப் தி அந்த டைம்ல மோஸ்டாக நேஷனலைஸ் பேங்க் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிரைவேட் பேங்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது 1970s அப்புறமா. ஓகே ஸோ அந்த பிரைவேட் பேங்க்ஸும் தே நீட் டு கெட் அ லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ டு ஆப்ரேட் தட் பேங்க். ஓகே ஸோ அந்த லைசன்ஸ் வந்து இப்போ ஒரு 20 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு 2 பேருக்கு அந்த ஆர்பிஐ வந்து லைசன்ஸ் கொடுக்கும் அந்த வருஷத்துக்கு. ஸோ எவ்ரி இயர் தே வில் ஸ்கூட்டனைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாடா ரிலையன்ஸ் ஆல்சோ ப்ரொவைடட் தேர் சின்ஸ் ஐ ஒர்க் இன் பேங்க் ஆல் திஸ் திங்ஸ். இப்போ டாடா ரிலையன்ஸ் இவங்களும் வந்து லைசன்ஸுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே பட் ஆர்பிஐ ரிஜெக்டட் தம். த ரீசன் இஸ் தே ஆர் இன் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே ஈவன் தோ தே ஹேவ் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு சப்போர்ட். ஓகே அவங்க வந்து பிஸ்னஸ்ல ட்ரேடிங்ல இருக்கிறதுனால வந்து ஈவன் தி ஆர்பிஐ இஸ் நாட் அலோவிங் them டு என்டர் இன்டு பேங்க் செக்மெண்ட். ஓகே வேறஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேங்க் செக்மெண்ட் ஆர் கெட்டிங் லைசன்சஸ். ஓகே த ரீசன் இஸ் ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நோக்கத்தோட பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டாஸ் பேங்கோ இல்லைன்னா வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்கோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல இருந்து வளர்ந்து அதுக்கப்புறமா வந்து பெரிய பேங்க் ஆனவங்க. ஸோ தே ஆர் இந்த சிஸ்டம் ஃபார் சோ லாங் டைம். ஓகே அண்ட் அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்போது அந்த ஆர்பிஐ என்ன பண்ணும் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கும். ஓகே ஸோ 2016 ஈக்விட்டாஸ் பேங்க் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சிஎஸ்கேனுடைய ஸ்பான்சர் ஈக்விட்டாஸ் பேங்க். ஓகே ஸோ 2016 அவங்களுக்கு வந்து பேங்க் லைசன்ஸ் கொடுத்தாங்க. லைசன்ஸ் கொடுக்கும்போது பிஃபோர் தட் தேவர் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் 7 years. ஓகே யாருக்கு கடன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லோவர் மிடில் கிளாஸுக்கு. ஓகே ஒரு பூ கடை விற்கிறவனுக்கு அப்புறம் வந்து ஒரு பெட்டி ஷாப் வச்சிருக்கிறவனுக்கு ஓகே கூலி வேலை செய்யறவனுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து லோன் கொடுத்து அப்புறம் மகளிர் சுய உதவி குழுன்னு அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இட் ஆட்ஸ் சொசைட்டல் வேல்யூ. அதே டைம்ல தான் டாட்டாவும் ரிலையன்ஸும் தே ஹவ் சப்மிட்டட் தர் பட் ஆர்பிஐ ரிஜெக்டட் இட். ஸோ ஆர்பிஐ ஹஸ் பவர் டு ப்ரொவைட் த லைசன்ஸ் டு தீஸ் பேங்க்ஸ். ஓகே அதான் நான் சொல்ல வரேன். ஓகே ஸோ பேங்க் ரெகுலேஷன் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் தட்ஸ் டிஃபரெண்ட் செக்மெண்ட் ஆல்டுகெதர். ஓகே கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கும் நீங்க வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா யூ ஆல்சோ நீட் லைசன்ஸ் ஃபார் கோஆபரேட்டிவ் பேங்க். அது கொஞ்சம் ஃபண்டு தான் அப்படின்றதுலாம் கிடையாது. கும்பகோணம் சிட் ஃபண்டா இருக்கட்டும் எந்த ஃபண்டா இருக்கட்டும் யூ நீட் டு கெட் அ லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. ஓகே பிகாஸ் ஏன் ஆர்பிஐ லைசன்ஸ் வாங்க இட்ஸ் மக்கள் பணம் மக்கள் உழைப்பு. நாளைக்கு வந்து அவங்க எடுத்துன்னு ஓட்டாங்க அப்படின்னா வந்து ஆர்பிஐ இஸ் லயபிள். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு சில சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்க அதுல காசு போடலாம்னா போடலாம். எத்தனை ஆர்பிஐ கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி இதெல்லாம் லைசன்ஸ் இல்லைன்னு தெரியுமே நீங்க அந்த அமௌண்ட்டை போட்டீங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்பிஐ இட்செல்ஃப் இஸ் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தி பப்ளிக்ஸ் மணி. அதனால தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வச்சிருப்பாங்க. எப்பயுமே வந்து பேங்க் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா வாட் எவர் இட் ஹேஸ் சரி இப்போ வந்து 4,000 crores வந்து ஒரு பேங்க் வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி டெபாசிட் கொடுக்கணும் ஆர்பிஐக்கு. அதுல இருந்து அவங்க வந்து 80% தான் அவங்களால வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். 20% பஃபரா இருக்கும். ஓகே ஸோ இது எல்லாமே நிறைய நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ டிஜிட்டல் வந்ததுனால டிஜிட்டல்லையும் நிறைய ஆர்பிஐ உள்ளார இப்போ வந்திருக்கு. ஓகே நீங்க வந்து சர்வரை வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நிறைய டிஜிட்டல் நார்ம்ஸும் இருக்கு. ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்பிஐ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தி பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் அப்புறம் வந்து திடீர்னு ஒரு பேங்க் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த க்ளோஷர் ஆகும்போது வந்து எப்படிலாம் வந்து
பணத்தை எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ குவிக்காக செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதும் வந்து ஆர்பிஐ வந்து கோர்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். ஓகே, ஸோ இட் ஹஸ் தட் மச் பவர். சரியா? சரி, ஓகே, இதெல்லாம் அவுட் ஆஃப் டாபிக். தீஸ் ஆர் ஆல் கவர்ட் இன் தியரி. தியரியில நான் போன வாரம் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து ஸ்னேகா சேரிட்டபிள் சொசைட்டி வேற என்னென்ன வேணும். ஓகே, இது வந்து ஜென்ரல் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து தேவை. இது இல்லாம ட்ரஸ்ட் டீடு, ரெசல்யூஷனு, ஓகே, ஆடிட் ஸ்டேட்மெண்ட், லேட்டஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டு, பவர் ஆஃப் அட்டர்னி, யார் வந்து கையெழுத்து போட போறா, யார் சிக்னேட்டர் அத்தாரிட்டி, இதெல்லாம் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பேங்க் வில் கோ த்ரூ ஆல் த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் தே வில் ஓப்பன் அன் அக்கௌண்ட். நம்ம ஓபன் பண்ற ஒரு அக்கௌண்ட்டுமே வந்து ஆர்பிஐல போய் ஒரு என்ட்ரி விழும். ஓகே, ஒரு என்ட்ரி இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம பண்ற ஒரு டிரான்சாக்ஷனும் ஆர்பிஐல ஒரு என்ட்ரி விழும். சாயங்காலம் எவ்ரிடே they should transfer the transaction data to RBI. Okay, so RBI has a global transaction data of all the bankers, all the banking customers. Okay, so next question. Mr. R, a customer of a bank having 2 lakh balance என்ன பண்றாரு, இறந்துறாரு. ஓகே, R வந்து கஸ்டமர் 20 lakh பேலன்ஸ் வந்து இறந்துறாரு. பட் எஸ் இஷ்யூடு நம்பர் ஆஃப் செக்ஸ், நிறைய வந்து செக் இஷ்யூ பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் திடீர்னு வந்து இறந்துட்டதுனால அவங்க சன்னு வந்து அந்த பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஓகே, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டா எஸ், இட் இஸ் பாசிபிள். ஓகே, அண்டர் செக்ஷன் 74 ஆஃப் பில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1882ல இப்போ யாருன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஓகே, பேங்க்ல போய் நோட்டீஸ் கொடுக்கணும், இவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் கொடுத்தா the bank has responsibility to stop the operation of that account. Okay, the bank owes a duty to stop the payment on receipt of the death. சரி, அடுத்தது சுரேஷ் is a customer of SBI bank. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ராஜேஷ் கிட்ட கொடுக்குறாரு, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் ஆகுது. the bank refused to honor வச்சு அது இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட்டு. இப்போ வந்து ராஜேஷ் என்ன கேட்குறாரு, பேங்க்ல வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அமௌண்ட் கொடுக்குன்றாரு. யாரு? ராஜேஷ் பேங்க்ல. ஓகே, கேன் பேங்க் கிவ் தட் லெஸர் அமௌண்ட் அப்படின்னா அதுவும் வந்து கொடுக்க முடியாது. ஸோ செக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ 10,000 ரூபான்னா அந்த அமௌண்ட் இல்லை, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னா செக் வில் பி டிஸானர்டு. ஓகே, இட் வில் பி பவுன்ஸ்டு. ஓகே, எவ்வளோ அக்கௌண்ட்ல இருக்கிறத கொடுனாலும் வந்து பேங்க் எதுவுமே கொடுக்காது. இப்போ அதில் வந்து ஒரு 4,000 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், 4,000 ரூபா வந்து கம்மியாக இருக்குன்னா பேங்க்லாம் வந்து கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அண்டர் செக்ஷன் 128 டிஸானர் ஆஃப் செக் ஒன்லி இஸ் பாசிபிள். ஸோ அடுத்தது ஆர்பிஐ ஒரு ரிசர்வ் பேங்க் டைரக்டர் நேஷனலைஸ்டு பேங்க் டு பே. ஆமாம், இப்போ என்ன பண்ணுது ஆர்பிஐக்கு வந்து ஆர்பிஐ வந்து எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்ஸுக்கும் ஒரு உத்தரவு போடுதுன்னு வச்சுங்க. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமருக்கு 20,000 ரூபா மேல கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போடுது. ஈவன் இஃப் தேர் இஸ் பேலன்ஸ் வந்து 10 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபா இருந்தாலும் சரி, 20,000 ரூபா மேல வந்து கொடுக்க கூடாதுன்னு அப்படின்ட்டு ஆர்பிஐ ரூல் போட்டா ஆர்பிஐக்கு அந்த பவர் இருக்கான்னு கேட்டுட்டாங்க. ஓகே, ஆர்பிஐக்கு டைரக்டா சொல்லணும்னா ஆர்பிஐக்கு அந்த பவர் கிடையாது. ஓகே, அண்டர் செக்ஷன் 20 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ஸோ ஆர்பிஐக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குன்னு பாருங்க. ஓகே, த பர்பஸ் ஃபார் இட்ஸ் அட்வான்சஸ், நீங்க வந்து இவ்வளவு லோன் கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு ஆர்பிஐ போடலாம். ஓகே, நீங்க வந்து இவ்வளவு மார்ஜின்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதும் போடலாம். மார்ஜின்ஸ்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, இவ்வளோ அதுவும் வந்து போடலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அட்வான்சஸ் டு அதர் ஃபினான்ஷியல் அக்காமடேஷன். பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த இந்த படத்துல பார்த்தோம் இல்லையா, நம்ம பிஆர்ஸ்லாம் கொடுப்பாங்க பாருங்க அதில் லக்கி பாஸ்கர்ல. ஸோ அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சீலிங்கும் வந்து ஆர்பிஐ கேன் ரெகுலேட். பட் ஆனால் கஸ்டமருக்கு நீங்க வந்து 20,000 ரூபா தான் கொடுக்கணும் அப்படின்றது ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ சச் ரெகுலேட்டரி பவர். இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான் அடுத்தது.
ஸோ இப்போ அந்த 1000 rupees நோட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் brought by the finance commission, okay, not by RBI. RBI has not issued it. Okay, Finance Commission has issued it. RBI operated it and made it success with the help of the banks. Okay, so RBI also has certain restrictions and power to bring certain regulations. Okay, va? சரி, அடுத்தது a check is issued in favor of B. Okay, இப்போ இந்த B கொடுக்கும்போது இதை வந்து C வந்து ஸ்டோலன் பண்ணிட்டு ஃபோர்ஜரி பண்ணிட்டு B சிக்னேச்சரை போட்டு was issued in favor, it was stolen by C, a relative of B. C வந்து B ஓட ரிலேட்டிவ். C என்ன பண்றான், B சிக்னேச்சரை போட்டு இப்போ வந்து போய் காசு வாங்கிடலாம். இப்போ the question is whether the liability of paying banker, அப்போ அந்த பேங்கர் வந்து லயபிளா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, பேங்கிங் வந்து பேங்க் இஸ் நாட் லயபிள் பிகாஸ் பேங்க் இஸ் லயபிள் அப் டு சிக்னேச்சர் வந்து கரெக்டாக இருந்தாலே ரிஜெக்ட் பண்ணுவாங்க பேங்க்ல. ஓகே, யூஸ்வலா. ஸோ இந்த கேஸ்ல ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் அப் டு த பேங்க் டு ஐடென்டிஃபை இட். ஓகே, சம்டைம்ஸ் if there are long queues, the bank may or may not verify the exact signature. ஸோ அதான் அந்த யூவி ரே லேம்ப் நான் இப்போ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த யூவி ரே லேம்ப் கடியில் அந்த செக் வச்சு பார்ப்பாங்க. ஓகே, வெதர் இட் ஹஸ் பீன் டேம்பர்ட் ஆர் எனி பர்டிகுலர் திங், இதெல்லாம் வந்து பண்ணி அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, செக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்றத இது பண்ணுறது. ஸோ இந்த செக் வந்து வாஸ் நாட் சப்ஜெக்டட் டு த டெஸ்ட். ஓகே, அல்டிமேட்டாக என்ன சொல்லணும்னா பேங்க் இஸ் நாட் லயபிள். ஓகே, வி கேனாட் சூ த பேங்க் பிகாஸ் சிக்னேச்சர் வந்து ஒத்து போயிருக்கு. ஓகே, ஸோ இன்னும் 2 பேஜ் இருக்கு. ஸோ இதில் பாருங்க, ஏ இஷ்யூட் அ செக் 10,000 rupees டு பி. இவர் வந்து என்ன பண்றாரு, அந்த நம்பரை மட்டும் எழுதியிருக்காரு, வேர்ட்ஸ் எழுதல. அதை வந்து பி என்ன பண்றாரு, அந்த 10,000 ரூபாயை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 0 லாஸ்ட்ல போட்டு 1 lakh rupees எழுதிட்டு பேங்க்ல கொடுத்துறாரு. ஓகே, now who is responsible, what needs to be done? Okay, this is coming under precaution under material alteration. Okay, section 87 effect of material alteration by industry. So இது பாத்தீங்கன்னா alteration பண்ணதுனால the banker should return it with memorandum. ஓகே, ஆல்ட்ரேஷன் ரெக்வெஸ்ட் ட்ராயர் கன்ஃபர்மேஷன். எதனா ஆல்ட்ரேஷன் ஆயிருந்தது, சின்ன ஆல்ட்ரேஷன் ஆயிருந்ததுனாலும் அந்த யார் அந்த செக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணி தே ஷுட் கெட் அ கன்ஃபர்மேஷன், தென் ஒன்லி இட் வில் பி ரிலீஸ்டு. ஓகே, ஸோ அதான் அந்த கேள்வியில் வரும். அடுத்தது, எக்ஸ் இஸ் அ கஸ்டமர் ஆஃப் த பேங்க் அண்ட் ஹேவிங் அ ஃபிக்ஸ்டு, இது நம்ம பார்த்தோம். ஓகே, ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 10 லட்ச ரூபா வச்சிருக்காரு, லோன் வந்து 5 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அதே பேங்க்ல. கேன் the banker can get it from the fixed deposit அப்படின்னா as a right to deduct from the interest. ஓகே, அப்படின்னா எடுக்கலாம். ஓகே, ஏன்னா it is not a lien. ஓகே, it is not a lien. General lien or yeah, so அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த பைசாவை எடுக்கலாம் அப்படின்றது பவர் இருக்கு. பட் இதே வந்து லாக்கர் வச்சிருக்காரு அப்படின்னா லாக்கர்ல உள்ள இருக்கிறதெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியாது பிகாஸ் தட் இஸ் அ லீன். ஓகே, ஜெனரல் லீன் அண்ட் டெபாசிட் செக்யூரிட்டி பட் நாட் ஆன் லாக்கர்ஸ் போட்டாங்க பாருங்க. பிகாஸ் தட் இஸ் அ ஜெனரல் லீன். ஜெனரல் லீன் அப்படின்னா வந்து அவங்களுடைய லீன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்னன்னா கொடுத்த பொருளை கை வைக்கக்கூடாது. ஓகே, அதான் லீன். கொடுத்த பொருள் மேல ஓனர் தான் கை வைக்கணுமே தவிர வேற யாரும் கை வைக்கக்கூடாது. பட் ஆனா நம்ம போடுற பிக்ஸ்ட் டெபாசிட்டை பேங்க் கை வைக்காம இருக்குமா, அதுதான் எடுத்துட்டு போயிட்டு லோனை எடுத்துட்டு போய் கொடுத்து ரொட்டேட் பண்ணி அமௌண்ட் எடுத்துன்னு வருது இல்லையா. ஸோ அதனால தட் இஸ் கால்ட் அஸ் ஜெனரல் லீன். ஓகே, இட் இஸ் நாட் அ லீன் இன்ஃபேக்ட், ரைட். ஸோ அந்த காசை நம்ம கொடுக்குறோம், அதை எடுத்துட்டு போய் ரொட்டேஷன் பண்றதுனால இட் கேன் ஆக்சுவலி ஹேண்டில் தட் அமௌண்ட் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தட். இது அதுக்கப்புறம் இது ஏற்கனவே பார்த்ததுதான். கீழே பாருங்க, the customer has of a bank has a loan எடுத்திருக்காரு, insufficient fund, சுத்தி அந்த டிசைனர் ஆஃப் செக் தான். ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்க்கலாம்.
ஃப்ரம் இஸ் நெய்பர் எக்ஸ், இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. அவ்வளோதாங்க, இதோட முடியுது. ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய இது என்னன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் 31, 138 வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஆர்பிஐ சர்க்குலர் இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா தான். அப்புறம் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இந்த பெய்லி நீங்கள் பார்க்கணும். பெய்லி இந்த 148, 149, 171 இது நீங்கள் மெயினாக பார்க்கணும். அந்த என்ன இபிசி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் இந்த லாக்கரை பற்றி நிறைய பார்த்துட்டோம் நம்ம. இந்த 455 ZEF2 இதை 5 நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஓகே, அவ்வளோதான். மீதி எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா தான். எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 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 இயரில் ஒன்று ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதில் வரும். ஸோ நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன்.